ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம கல்யாணங்கள்ல நடக்கிற கூத்துக்களை பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. அப்படியே கொஞ்சம் ஏந்திரிமா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? ரொம்ப நாளா எனக்கு பொண்ணே கிடைக்கல, நீ தான் பெரிய மனசு பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அடே அடே, ஏன்டா அப்படி குடும்ப மனத்தை வாங்குற? போச்சு போச்சு, சம்மந்தி வீட்டுக்கிட்ட நம்ம பண்ண பில்டப் எல்லாம் பண்ணி வச்சதெல்லாம் போச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா கல்யாணத்துலயும் கல்யாண பொண்ணை விட கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓவர் மேக்கப் போட்டு தெரியுதுங்க. ஏய், அங்கனா கயிறும் கட்டியா தொங்குது. பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ்ங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. ஒரு மாசமா அடிச்சிட்டு இருக்கான். கல்யாணத்தை ஆத்துல பண்ணி பார்த்திருக்கேன், இப்படி சேத்துல கூடவா பண்ணுவாங்க? கல்யாணத்தை டிஃபரெண்டா பண்ணலாம்னு ஓப்பன் ஏரியால வச்சா இப்படி மழை வந்து கெடுத்துருச்சே. நோ 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 நோ. வீட்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வச்சா போதும், நம்ம சொந்தக்கார பைய பிள்ளைங்களா பாட்டுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது. அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், தொட்டால் பூ மலரும் அப்படி மூஞ்சில அவங்க நம்பா அந்த அடியில கதி கேளிட்டு நானு. நார்மல் கப்பிள்ஸ் பண்ற அட்டகாசங்களே தாங்க முடியல, இதுல இவங்க வேற. பட்ட பகல்ல ப்ரீ வெட்டிங் ஷூட்டுங்கிற பேர்ல புதருக்குள்ள போய் என்னடா பண்றீங்க? இங்கோட்டு ஃபேஸ் மாத்து. ஓகே, ஃபேஸ் மாத்து. கண்ணெடுக்கட்டா இருந்தாலும் புதருக்குள்ள போய் நிக்கிறீங்களே, பச்சை பம்பு ஏதாவது போட்டு தள்ளுற போது இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணறதா நம்ம லவ்? இல்ல, போனோனே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாருக்கும். சரி, அவங்க உண்மையா லவ் பண்ணா புதருக்குள்ள போணுமா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. பாத்துக்கங்க, இந்த மாதிரி வெறும் முதுகுல நீங்க ஆரி டிசைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாக்கெட்டே போட தேவையில்ல, பிளவுஸும் போட தேவையில்ல, அப்படியே வெட்டிங்கு போயிருக்கலாம். இது 2030 வரப்போற டிசைன். இல்ல, ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எந்த கம்பெனி காட்டாது. மாப்பிள்ளை வெறித்தனமான கிரிக்கெட் பிளேயரா இருப்பார் போலயே. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளை கிட்ட பேட்டை குடுக்குறானுங்க, பொண்ணு கிட்ட பால குடுக்குறானுங்க. இதுக்கு இப்படி ஏதோ உள்குத்து இருக்கிற போல இருக்கே. நீ அப்படி வரியா? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மொய் கவர்ல என்ன எழுதிருக்காங்கன்னா, மொய் வைக்க இப்போதைக்கு கையில காசு இல்ல, அதனால ஜிபே பண்ணிடுறேன், டைமை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு எழுதிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா அவரோட மச்சி நிச்சல இப்படி ஒரு குத்தாட்டம் போடுவாங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா, ஆபரேட்டர். எஸ், இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? ஆனா அதுவே நம்ம போற கல்யாணத்துல பாத்தீங்கன்னா
எரியுதடி மாலா ஃபேன போடு. இப்படி பங்குனி மாசம் வெயில்ல கல்யாணத்தை வச்சு இந்த ட்ரெஸ் வேற போட்டு ஒரு எரிச்சலா இருக்கப்பா. அட கன்றாவியே. இந்த வடக்கன்ஸோட எடிட்டிங் திறமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? கல்யாணத்துக்கு ஹெலிகாப்டர் கேட்ட பொண்ணு எல்லாம் பாத்திருக்கோம். ஆனா இந்த பொண்ணு ராக்கெட் வேணும்னு கேட்டிருக்கும் போல. அதுக்கு நேரடா தீபாவளி ராக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. இதுலதான் போவாங்களோ? ராக்கெட் லான்ச்சிங் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ரெடி 10 9 8 7 6 5 4 3 2 1 rocket launching successfully. बाय बाय टाटा गुड बाय गया लूज रहा लूज இல்லனே மென்டல். ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாண பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது மேக்கப்ப கலைச்சதுக்கு அப்புறம் தான் மாப்பிளைக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. ஆமா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இப்படி எல்லாரும் மாஞ்சி மாஞ்சி அழுகுறாங்க. செஞ்சு புட்டோ பண்ணனாய் புட்டோ பாவி நானும். நீ ஏன் பொம்பளை மாதிரி எழுதிட்டு இருக்க? கார்ல எடுத்துன்னு போவாங்க. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. ஓ அப்படியா விஷயம்? நைட்டு ரூமுக்கு தான் நீ வந்தாவணும். வா வா உனக்கு இருக்கு வா. A few moments later. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? அட பாவீங்களா, இப்பதானடா தாலி கட்டின, அதுக்குள்ள எப்படா பேனர் அடிச்சீங்க? இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானுங்களே. பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். எல்லாத்தையுமே டிஜிட்டல் முறையில மாத்திட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு நீ இப்படியா மாப்பிளையே பக்கத்துல இல்லாம டிஜிட்டல் முறையில என்கேஜ்மெண்ட் பண்றீங்க? மாப்பிளைய பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போனதும் என்ன நடக்கும்னு பல பேர் சின்ன வயசுல இருந்து கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில என்ன நடக்கும்னா இந்த விபரீத போட்டோ ஷூட்லாம் தேவைதானா? சீர்வரிசை கொண்ட அக்காக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல.
அட கன்றாவியே. இதான் சரியான நேரம், யாரும் பார்க்கல, அள்ளி வச்சிட வேண்டியதான். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன். தம்பி நீயும் சேர்ந்து உழுப்பா. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தா ஓசியில ஒரு பிட்டு படத்தை ஓட்டி காட்டிட்டு இருக்காங்களே. நல்லா தான் இருக்கு. இப்பவே இந்த பொண்ணு இவ்வளவு வெறி பிடிச்சாலே இது ராத்திரில என்ன பண்ண போகுது தெரியலையே. மாமியார்னா இப்படிதான் இருக்கணும். என்ன ஒரு ஜாலி டைப்பு. மாப்பிள்ள இன்னாங்க சத்து பால் குடிங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். என்னம்மா மாப்பிள்ளைக்கு கொடு. அப்படியே இந்த 2 பேரும் குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க. இந்த உனக்கு ஒரு குச்சி மிட்டாய், மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு குச்சி மிட்டாய். ஏத்த இதை சாப்பிடுவா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் புரியாம நீங்க வேற விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்களே. ஆசாசியா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலன்னு மாப்பிள்ளைய பொண்ணு வந்தா. A few moments later. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.